கருஞ்சட்டை வள்ளலார் என்று கூட நாம் அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கலாம். நான் சார்ந்த ஒரு மதத்தை விட தமிழ் தான் என்னை இயக்கும். சமூக வெளியிலும் சரி, அரசியல் வெளியிலும் சரி, வெற்றிடம் என்று ஒன்று இருக்காது. நீங்கள் இறைவனை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் வேறு ஒன்றை கொண்டு வைக்கவில்லை என்றால் அந்த இறைவனை விட மோசமான பலதான் வந்து உட்காரும். இதுதான் நம்ம இன்னைக்கு காலத்திலும் பார்த்திருக்கிறோம். நம்மளை வடக்கத்திக்காரன்களினுடைய அடிமைகளாக மாற்றத்தான் போகிறார்கள். இது நடக்கத்தான் போகிறது. நீ எல்லையை பாதுகாப்பதோடும் மேக்ரோ இக்கானமியை பார்த்துக்கிறதோட நீ நிறுத்திக்க. குரூரத்தன்மை எதையும் நசுக்கக்கூடிய ஒரு ஆற்றலோடு இன்று நிற்கிறது. இன்னை தமிழையும் நான் மிகவும் மதிக்கிற சுபவி ஐயா அவர்களையும், கருஞ்சட்டை பதிப்பக பொறுப்பாளர் டாக்டர் யாழினி உள்ளிட்ட இந்த அரங்கையும் முதற்கண் வணங்கி, 10 உரைகள் கட்டுரைகளாகி அறிவு தேடல் என்கின்ற ஒரு அற்புதமான புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. அறிவு தேடல் கொண்ட தமிழர்களுக்கு இது இன்னும் ஒரு நீரூற்று என்கின்ற வகையில் ஐயா சுபவி அவர்களுக்கு நாம் தமிழ் சமூகத்தின் சார்பில் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். நமது காலத்தினுடைய ஒரு மாபெரும் ஆளுமை அல்லது ஆளுமைகளுள் மிக முக்கியமானவர் ஐயா சுபவி அவர்கள். இதில் அவரை புகழ்வதற்கும் அவரை பதிவு செய்வதற்கும் அல்ல, தெளிந்த சிந்தனை, சிந்தித்து அறிந்ததில் உறுதி, அதை இடைவிடாது தொடர்ந்து மக்களிடம் பல வழிகளில் எடுத்து செல்கின்ற அந்த பாங்கு, தன்னளவில் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு இயக்கம் கட்டி அதை நீண்டு நிலைக்க செய்கின்ற ஒரு உத்தி, இப்படி ஒரு பன்முக ஆளுமை கொண்ட ஒருவர். அப்படித்தான் அவரை நான் வியந்து பார்ப்பது உண்டு. ஆனால் இந்த புத்தகத்தை படித்த பிறகு அல்லது புத்தகத்தை படிக்கிற போது அவரை முதன்முறையாக நான் ஒரு பேராசிரியராக தரிசித்தேன். இவரிடம் ஒரு மாணவனாக இருந்திருக்க கூடாதா என்கின்ற எண்ணம் உள்ளபடியே எனக்கு வந்தது. அவ்வளவு ஒரு பேராசிரியராகத்தான் இந்த புத்தகத்தில் அவருடைய தரிசனம் இருக்கிறது என்பது உண்மையிலேயே கரவொலி எழுப்பி அவருக்கு நாம் அற்புதமான பேராசிரியர். அதை விட முக்கியமாக அரசியலை அவர் ஒரு விளக்குவதை விட அறிவியலை அற்புதமாக விளக்கி இருக்கிறார். இது மிகைப்படுத்தல் அல்ல. அரசியலை இந்த புத்தகத்தில் அவர் விளக்குவதை விட அறிவியலை மிக அற்புதமாக விளக்கி இருக்கிறார். நான் நல்லது எங்கிருந்தாலும் எடுத்துக்கொள்வது உண்டு. அவ்வகையில் அறிவியலை தமிழுக்கு எளிதாக சொன்ன ஒரு நல்ல மனிதர், நல்ல ஆளுமை எழுத்தாளர் சுஜாதா என்கின்ற மதிப்பு அவர் மீது உண்டு. ஆனால் அவருக்கு இணையாக, ஏன் அதைவிட அடர்த்தியாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அறிவியலை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆளுமையாக இந்த புத்தகத்தில் நான் பார்த்தேன். ஆனால் ஒரே ஒரு நெருடல் என்ன அப்படின்னா, ஐயா அவர்கள் யாருக்கும் தீங்கு நினைக்காதவர். ஒரு வகையில் இந்த மேடையில் நாம் அவருக்கு கருஞ்சட்டை வள்ளலார் என்று கூட நாம் அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கலாம். எந்த உயிருக்கும் கடுமையாக கருத்து மோதல்கள் தான் நிகழ்த்துவாரை தவிர, தன்னுடைய கருத்துக்களை கூர்மையாக எடுத்து வைப்பார். எதிர்வினைகள் தான் நிகழ்த்துவாரை தவிர, எவர் மீதும் தனிப்பட்ட முறையில் எந்த விதமான ஒரு காழ்ப்புணர்வோ வஞ்சகமோ தீது நினைக்கின்ற ஒரு பண்பாளர் அல்ல. எனவே அவர் ஒரு வள்ளலார் தான். ஆனால் எனக்கு ஒரு ஐயப்பாடு என்னன்னா, முதல் கட்டுரையிலிருந்து ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அவர்களினுடைய கடவுள் நம்பிக்கை பார்வை என்பதில் தொடங்கி சனிப்பெயர்ச்சியில் முடிப்பது வரை இந்த புத்தகம் முழுவதும் விரவி கிடப்பது கடவுள் மறுப்பும் மத நிராகரிப்பும் தான். இந்த புத்தகம் முழுவதும் விரவி கிடக்கிறது. அந்த புத்தகத்திற்கு மதிப்புரையாற்றுவதற்கு ஒரு கத்தோலிக்க அருட்தந்தை ஒரு ஃபாதரை கூப்பிட்டதில்ல. இதில் என்ன உள்குத்து வேலைங்கிறது எனக்கு உள்ளபடியே தெரியல. அந்த நெருடலை தவிர்த்து, அது நெருடல் அல்ல, மனிதநேய களத்தில் அதை பற்றி நான் பிறகு பேசுகிறேன். நான் சொன்னதை போல 10 உரைகள். அந்த 10 உரைகளில் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் பார்வையில் கடவுள் உண்டா என தொடங்கி சனிப்பெயர்ச்சியில் முடிந்தாலும், என்னுடைய அனுபவத்தில் அந்த முதல் கட்டுரை வால்டேரும் ரூசோவும், லத்தீன் அமெரிக்க நாடுகள், வள்ளுவத்தின் மையப்பொருள் மனிதமே, நாயக்கர்கள் காலம், எது சுதந்திரம், மாமனிதர் எல்சி குருசாமி,
சனிப்பெயர்ச்சி ஆகிய 8 கட்டுரைகளையும் நான் மிகுந்த அடர்த்தியான கட்டுரைகள் என்று சொல்வேன். பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி ஒரு புத்தகத்தை படித்து அதனுடைய தன் பார்வைகளை பதிவு செய்வதை விட அண்ணாவை பற்றினுடைய தன்னுடைய தரிசனம் என்பது பதிவு செய்யப்பட்டிருந்தால் இந்த புத்தகம் இன்னும் மிகப்பெரிய உயர்ந்த இடத்தில் இருக்கும். ஒருவேளை அதை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும். காரணம், இன்னொரு புத்தகத்தின் ஊடாக பேரறிஞர் அண்ணா தரிசிக்கப்படுவதை விட 20ஆம் நூற்றாண்டு தமிழுக்கு தந்த, தமிழ் இனத்திற்கு தந்த மகத்தான ஓரிரு கொடைகளில் அவர் ஒருவர் என்கின்ற பார்வையிலிருந்து அவர் பார்க்கப்பட வேண்டுமோ என்று எனக்கு ஒரு எண்ணம். இது என்னுடைய ஒரு 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 பார்வையாக மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் நகர்கிறேன். இந்த புத்தகத்திலிருந்து என்ன எடுத்துக்கொள்கிறேன், எங்கிருந்து இந்த இடத்திலிருந்து எங்கு நாம் செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய உரையின் முக்கியமாக இருக்கும். அதற்கு முன்னால் இன்னும் ஒரு சிறு கருத்துக்கள் 3. அழகான தமிழ் சொல்லாடல்கள் பலவற்றை இந்த புத்தகத்தை படித்ததிலிருந்து கற்றுக்கொண்டேன். வெளிப்படையாக சொல்லி, நான் பொதுவாக புத்தக வெளியீடுகளுக்கு சென்றால் மட்டும் முழுமையாக படிக்காமல் நான் செல்வது இல்லை. அதை ஒரு ஒழுக்கமாக வைத்திருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஆமாம், இதை சொல்லணும் நான். ஏன்னா ஒரு சில அத்தியாயங்களை படித்துவிட்டு செல்வது என்பது புத்தகங்களுக்கு நாம் கொடுக்கிற மரியாதையாக இருக்காது என்கின்ற வகையில் நான் புத்தகத்தை படித்து விட்டேன். அதுதான் இன்று நான் முழுமையாக முதல் வரியிலிருந்து கடைசி வரி வரை படித்து விட்டுத்தான் வந்திருக்கிறேன். எனக்கு அந்த வகையில் அழகான பல சொல்லாடல்கள்லாம் இப்போது அந்த வலைத்தளத்தில் உலவுகிறவர்களை நாம் கடலோடிகள் என்று சீஃபேரிங் பீப்புள் சொல்கிற மாதிரி வலையோடிகள் என்கின்ற அழகான ஒரு சொல்லாடலை எனக்கு இந்த புத்தகம் எனக்கு தந்திருக்கிறது. அது ரொம்ப அழகான எல்லாம் அற்புதமாக இருக்குது, வலையோடிகள்ங்கிறது. அதே மாதிரி பெரியாருக்கும் அம்பேத்கருக்குமான அந்த உறவை பற்றி சொல்கின்ற, அந்த கருத்து உறவை பற்றி சொல்கின்ற பொழுது நுணுக்கமான வேறுபாடுகள், நெருக்கமான ஒருமைப்பாடுகள் அப்படின்னு ஒரு அழகான ஒரு சொல்லாடலை அவர் தந்திருப்பார். திராவிட இயக்கத்தை மாலை நேர பல்கலைக்கழகங்கள் என்று சொல்லப்பட்டது தான், இருந்தாலும் அது மீண்டும் நமக்கு அது இப்படி அழகான, நயமான, ரம்யமான பல சொல்லாடல்களையும் இந்த புத்தகத்தில் தந்திருக்கிறாரு. அதுக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இன்னொன்று, தனிப்பட்ட முறையில் பர்சனல் டேக் அவேன்னு ஒரு புத்தகத்தை நம்ம இவ்வளவு படிக்கிறப்போ தனிப்பட்ட முறையில் நமக்கு இதில் என்ன கிடைச்சிது, வெரி வெரி பர்சனலி பல கருத்துக்கள் கிடைக்கின்றன, அது இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி வாழ்வுக்கென்று நம்மை இன்னும் வலுப்படுத்துகிறபடியோ, உணர்வு ரீதியாகவோ ஏதோ ஒரு வகையில் வலுப்படுத்துகிறபடி என்ன கிடைத்தது என்ன எனக்கு பார்த்தோன்னா, இந்த ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் அதை பற்றி அந்த இதில் தான் எனக்கு கிடைச்சிது. லைஃப் இஸ் லைக் ரைடிங் எ பைசிக்கிள். இஃப் யூ வாண்ட் டு கீப் த பேலன்ஸ், கீப் ஆன் மூவிங். வாழ்க்கைங்கிறது ஒரு துவிச்சக்கர அல்லது மிதிவண்டியை போல. நீங்கள் இந்த பேலன்ஸ் சரியாக இருக்கணும்னா நிற்கக்கூடாது, நீங்கள் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், முன் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அது என்னுடைய வாழ்வுக்கென்று இதில் கிடைச்ச ஒரு நல்ல ஒரு டேக்அவேன்னு சொல்லலாம். அதே போலத்தான் ஒரு ஆளுமை அறிவுக்கரசு அவர்களை பற்றி குறிப்பிடுகிற போது, சும்மா இருந்து துருப்பிடித்து செத்து போவதை விட உழைத்து உழைத்து கடமையாற்றி தேய்ந்து செத்து போவது நல்லது என்கின்ற அந்த பார்வை எனக்கு ஒரு பர்சனல் டேக்அவே எனக்கென்று நான் எடுத்துக்கொண்டது. சில நேரம் அப்படி தோணும், கொஞ்சம் நம்ம ஸ்லோ டவுன் பண்ணலாமா, கொஞ்சம் மெதுவாக செல்லலாமே. நான் 28 வயசாக இருந்த மாதிரி இருக்குது, என்னை பார்த்து 59 ஆயிடுச்சு, என்னடா இது எங்கே போச்சுது வாழ்க்கைன்னு நம்ம சில நேரம் அந்த எண்ணம் வருகிற போது, ஏன் கொஞ்சம் மெதுவாக நகர்கிற ஒரு வாழ்க்கையை தேடலாமா, தேடக்கூடாதா, அந்த பாக்கியம் கிடைக்காதா அப்படின்லாம் மனசுக்குள்ளே வருகிற போது, இது இன்றைக்கு நேற்றுக்கு நான் அந்த பகுதியை படித்தேன் நான். அதாவது, சும்மா இருந்து துருப்பிடித்து சாவதை விட உழைத்து தேய்ந்து சாவது மேல் என்கிறது ஒரு நல்ல ஒரு பர்சனல் டேக் ஹோம் ஐயா. நிறைவாக த பெஸ்ட் அப்படின்னு இந்த புத்தகத்தில் என்னை சிலிர்க்கவே, நான் அடிப்படையில் நான் ஒரு தமிழ் தான் என்னை இயக்கும். வேறு எதையும் விட, ஏன் நான் சார்ந்த ஒரு மதத்தை விட நான் சார்ந்த மதத்திற்கு நான் நன்றி உள்ளவன். காரணம், அந்த மதம் இல்லை என்றால் நான் இந்த இடத்தில் நின்றிருக்க முடியாது. எனவே நான் அபரிமிதமான நன்றி உள்ளவன். ஆனால் என்னை எது முதலில் இயக்கும் என்றால் தமிழ் தான் என்னை இயக்கும். இதில் அந்த இடத்துல அந்த ஸ்டீவன் ஹாக்கின்ஸனுடைய பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைமில் டைம் அண்ட் ஸ்பேஸ், காலமும் இடம்தான் அடிப்படை என்கின்ற கருத்தை சொல்ல வருகின்ற போது தமிழினுடைய திணை கோட்பாட்டோடு அழகாக அவர் ஒப்பிடுவார். முதற் பொருள்,
கருப்பொருள் உரிப்பொருள் என்கின்ற அந்த கோட்பாடோடு ஒப்பிட்டு, முதற்பொருள் என்பது இதை நல்லா உரத்து சொல்லணும். தமிழுக்கு முதற்பொருள் கடவுளே இல்லை, கடவுளும் இல்லை, சமயமும் இல்லை. தமிழுக்கு முதற்பொருள் நிலமும் பொழுதும், அதுதான் தமிழுக்கு முதற்பொருள். ஸோ அது இந்த இது இந்த ஒரு அற்புத தெரிப்பு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா, ஒரு 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 ஸ்பார்க், அழகான ஒரு தெரிப்பு என்றால் இந்த புத்தகத்தில் அந்த ஒரு இடத்தை நான் சொல்லுவேன். நான் புத்தகத்தினுடைய பல்வேறு பண்புகளை பற்றி டாக்டர் யாழினி அவர்கள் பரந்து எடுத்து சொன்னார்கள். அந்த திசையில் நான் செல்வதை விட இந்த புத்தகத்திலிருந்து எந்த திசை நோக்கி நாம் செல்ல வேண்டும், குறிப்பாக திராவிட இயக்க தமிழர் பேரவை, தந்தை பெரியாருடைய பற்றாளர்கள் அல்ல சமூக நீதி ஆர்வலர்கள் எந்த திசை நோக்கி செல்ல வேண்டும், ஏன் இந்த புத்தகம் முக்கியம்? இது ஒரு புத்தகம் பலருக்கு நாம் பகிர்ந்து கொடுப்பது அல்ல. இதனுடைய அடிப்படையில் இப்போ திராவிட பள்ளி என்று ஒரு ஒரு முயற்சி இருக்கிறது, படிப்பு வட்டம், இப்படிலாம் நிறைய வரும். நான் இன்று பார்க்கிற பிரச்சனை என்னவென்றால், முற்போக்காளர்கள், நம்மை போன்றவர்கள் எதிர்வினை நிகழ்த்துகின்ற ஒரு 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 நிலையில தான் நம்ம இருக்கிறோம். முன்வினை முதல் விலை நிகழ்த்துகிற ஒரு இடத்துல நம்ம இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு வருதுங்க. ஒன்று. ரெண்டாவது, சண்டைக்களங்களை சந்திக்கிறோம், ஆனால் ஒரு போர் நடத்துவதற்குரிய அத்தனை ஆயத்தங்களோடும் அத்தனை உருப்படிகளோடும் ஒழுபடைகளோடும் இருக்கிறோமா என்றால் எனக்கு அதில் ஐயப்பாடு இருக்கிறது. சண்டைக்களங்களை எதிர்கொள்கிறோம், வென்றும் விடுகிறோம், ஆனால் ஒரு நெடும் போரை நடத்தி வெல்கின்ற அளவுக்கான அடிப்படைகளை இன்று உருவாக்கி வைத்து அதற்கான வலுவோடு நாம் இருக்கிறோமா என்றால் எனக்கு அதில் ஐயப்பாடுகள் இருக்கிறது. ஆக இந்த புத்தகம் என்பதும் இந்த புத்தகத்தினுடைய இந்த நிகழ்வு என்பதும் இன்னும் மிச்சம் இருக்கிற விதை நெல்களாகத்தான் நம்மை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இன்னும் எஞ்சி இருக்கிற விதை நெல்கள். ஒரு போருக்கு எப்படி, இந்த போர் இன்று நாளை ஓயப்போவது இல்லை, அது 10-20 ஆண்டுகளில் வெல்லப்பட போகிற போரும் அல்ல. எப்படியும் நாம் ஒரு 50 ஆண்டுகளாவது நடத்த வேண்டிய ஒரு போர் தான் இப்பொழுது நாம் சந்திக்கின்ற ஒரு காலகட்டம். அதில் தங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் முன்னணியத்தில் நின்று ஒரு தற்கொலை போராளி போல போரிடுகின்றவர்கள் தான் ஐயா சுபவி போன்றவர்கள். இவர்களை போன்றவர்கள், நம் போன்றவர்கள் இருக்கிற காலத்திலேயே ஒரு போருக்கான ஆயத்த பணிகளை எப்படி செய்ய போகிறோம் என்கின்ற வகையில் என்ன நாம் அடுத்தடுத்து செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு திசை காட்டலுக்கு இந்த புத்தகம் எப்படி நமக்கு உதவியாக இருக்க முடியும். முதலில் ஒரு சமூக ரீதியாக எடுத்துக்கொள்வோம், அதன் பிறகு அரசியல் ரீதியாக வருவோம். சமூக ரீதியாக வள்ளுவத்தினுடைய அடிப்படை மனித நேயம் என்று எடுத்திருக்கிறார். நான் திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சி போக்கையும் வளர்ச்சி திசைகளையும் பார்க்கின்ற பொழுது எப்படி ஒரு ஃபாசிசம் என்பது இன்றைக்கு இவ்வளவு வீச்சோடும் வலுவோடும் வந்து முன்னால் நிற்கிறது, ஏன் நாம் இவ்வளவு தொடர்ந்து அந்த பலவீனமாகவே அல்லது எதிர்வினை தான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஃபுட்பாலில் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது டிஃபென்சிவ் ஆட்டம் ஆடுறது, அடித்து முன் சென்று ஆடுவது. அடித்து முன் சென்று ஆடுகிற நிலையில் நம்ம இல்லையே. அப்படியேங்கிறப்போ சமூகத்திற்கு உள் அந்த அடிப்படைகளுக்கான வேர்களும் அல்லது அடிப்படைகளுக்கான இழைகளும் கொஞ்சம் பலவீனமாகி இருக்கிறது. ஸோ ஒருவேளை நான் இந்த இறை மறுப்பு என்பதை கிரிட்டிக் ஆஃப் ரிலிஜன், மதங்கள் மீதும் இறை நம்பிக்கை மீதான ஒரு விமர்சனத்திலிருந்து ஒரு டிராவிடியன் எத்திக்ஸ் என்பதை மிக வலுவாக மக்களுக்கு கொண்டு செல்கின்ற ஒரு 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 தேவை ஒன்று இருக்கிறதோ. ஏனென்றால் எப்போதுமே அறத்திற்கான தேவை உண்டு, மதத்திற்கான தேவை இருக்கிறதோ இல்லையோ அதை விட்டுவிடுங்கள். இறைவனுக்கான தேவை இருக்கிறதோ இல்லையோ அதையும் நாம் விட்டு விடுவோம். இந்த இடத்தில் நான் அதை கொண்டு வர விரும்பவில்லை. ஏன்னா அதை மட்டும் எடுத்து பாதிரியாரா இல்லை வேறு எங்காவது சேர்ந்துட்டாரான்னு அவங்க கேப்ஷன் போட்டுருவாங்க. ஸோ நான் அதுக்கு நான் வர விரும்பலைன்னு வச்சுங்களேன். ஏன்னா என்னை பொறுத்தால் நான் ரொம்ப தெளிவானவன். எது எனக்கு தெரியாதோ அதை நான் சைவ சித்தாந்தம் சொல்லுவது போல சரணாகதி எவ்வளோ நாம் தெரியல விட்டுட்டோம். நமக்கு தெரிஞ்சது மனுஷங்களை தான் தெரியும், இந்த உலகம் தெரியும், உயிர்கள் தெரியும், அவர்களை நேசிப்பது, அப்படி ஒரு அணுகுமுறை நான் எடுத்து விடுவேன். ஆனால்
இந்த ஒரு திராவிடியன் எத்திக்ஸ் என்பதையோ அல்லது தமிழ் எத்திக்ஸ் என்பதையோ அடிப்படையாக வரையறுத்து கொண்டு அதை மக்கள் மயப்படுத்தி மக்கள் வாழ்வியலாக மாற்றுகின்ற ஒரு முயற்சியில் நாம் ஒருவேளை அந்த திசையை இழந்து விட்டோமோ. இறை மறுப்பு என்பது முக்கியமானதாக அந்த இயக்கத்திற்கு பட்டாலும் கூட அந்த இறை அகற்றப்படுகின்ற இடத்தில் என்ன வைக்கப் போகிறோம், அந்த அறம் என்பது என்ன, அந்த அறம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பது பற்றின தேடல் மிக முக்கியமானது என்று நான் நினைக்கின்றேன். வெற்றிடம் என்று ஒன்று இருக்காது. சமூக வெளியிலும் சரி, அரசியல் வெளியிலும் சரி, வெற்றிடம் என்று ஒன்று இருக்காது. நீங்கள் இறைவனை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் வேறு ஒன்றை கொண்டு வைக்கவில்லை என்றால் கடைசியில் அந்த இறைவனை விட மோசமான பலதான் வந்து உட்காரும். இதுதான் நம்ம இன்னைக்கு காலத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இது ஒன்று கன்சிடர் ஃபார் யுவர் கன்சிடரேஷன். நீங்கள் இதை தீவிரமாக சிந்திக்கணும். அந்த இடத்துல தான் வள்ளுவத்தினுடைய அந்த மனித நேயத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறது. வள்ளுவத்தை நம்ம எடுத்துக்கலாம். வள்ளுவத்தை எடிட் பண்ணுறதுலேயும் ஒன்றும் தப்பில்லை. அதில் பல குறள்கள் என்னுடைய பார்வையில் இடையில் சொருகப்பட்டவை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைய காலத்திற்கு ஏற்றபடி நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்வோம் ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம் அண்ட் ஹெர்மனியூட்டிக்ஸ் என்று 2 வார்த்தை சொல்வோம். ஒரு சமயம் என்பது, மத நம்பிக்கை என்பது அல்லது வள்ளுவம் என்பது அல்ல எந்த கோட்பாடும் சரி, அந்த வரலாற்று சூழமைவில் வந்தது தான். அந்தரத்திலிருந்து வந்து இறங்கியது ஒன்றும் அல்ல. தெர் இஸ் நோ டெக்ஸ்ட் வித்தவுட் அ கான்டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட் இல்லாமல் எந்த டெக்ஸ்ட்டும் கிடையாது. இப்போ நான் பல மேடைகள் இதை சொல்லியிருக்கிறோம். ஜீசஸ் ஆணவ படுகொலை பற்றி பேசலை. ஏன் பேசலைன்னா, அவர் வாழ்ந்தப்போ ஆணவ படுகொலை அவர் பார்க்கல, அவ்வளோதான். அவர் பார்த்துருந்தா ஆணவ படுகொலையை அவர் பேசியிருப்பார். அவர் டவுரி சிஸ்டத்தை பற்றி பேசலை. ஒரு கல்யாணத்தில் பூ கட்டுறதுக்கே 30 லட்சம் 40 லட்சம் செலவழிக்கிறாங்க இன்னைக்கு. இது போல் ஒரு குற்றச்செயல் அல்ல, பாவச்செயல் இருக்க முடியாது. இது இட்ஸ் எ சின். ஆனால் ஜீசஸ் அதை பற்றி பேசலை. ஏன்னா அவர் அப்படி திருமண மேடையை அவர் பார்க்கல, அவ்வளவுதான். எனவே ஆணவ படுகொலையை பற்றியோ அருவருப்பான அலங்காரங்களை பற்றியோ ஜீசஸ் பேசலைங்கிறதுக்காக அதை பற்றி அவருக்கு அக்கறை இல்லை என்றாகுமா? ஆகாது. ஆக இன்று இந்த இடத்தில் அவர் நின்றிருந்தால் என்ன அவர் சொல்லி இருப்பார் என்று எண்ணி அதை சொல்வதுதான் ஒரு மதம் சார்ந்தவர்களினுடைய வேலை. இது நம்ம ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பொதுவாக. அண்ட் ஹெர்மனியூட்டிக்ஸ்னா இன்னைக்கு என்ன அப்படிங்கிறப்போ வள்ளுவத்தையும் தேவையில்லாதவற்றை நம்ம எடிட் பண்ணி அதை ஒரு அறநூலாக, தமிழர்களினுடைய அறநூலாக நிறுத்துவதில் எந்த சங்கடமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது இந்த புத்தகத்தில் அது உள்ளடக்கப்பட்டிருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதை இன்னும் கொஞ்சம் கூட அடுத்து நீங்கள் எழுதுகின்ற பொழுது விரிவுபடுத்தி பார்க்கலாமோ. உதாரணமாக நான் வள்ளுவத்தை பார்க்குறதுங்க, என்னுடைய சமயம் உட்பட எல்லா சமயங்களுக்குமே எங்கோ இருக்கிற கடவுளை இங்கு கொண்டு வந்து அவரை ஒரு ஒரு கடை விரிப்பது தான் அவர்களினுடைய எல்லா மதங்களினுடையும் ஒரு முக்கியமான அணுகுமுறையாக இருக்கும். ஆனால் தமிழ் தான், வள்ளுவம் தான் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யாரால இந்த உலகத்தில் யாராவது நான் கடவுளை தெரியும் முழுமையாக பார்த்துட்டேன்னு சொன்னான்னா அவனை மாதிரி ஒரு ஃப்ராட் இருக்க முடியாதுங்க. அப்படியெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் அதனால தான் வள்ளுவம் அழகாக ஒரு நிலைப்பாடு எடுக்கும். அங்கிருந்து இங்கு அல்ல, அங்கிருந்து இங்கே வர்றதெல்லாம் சிக்கல். எங்கோ ஒரு இடத்திலிருந்து இறைவனை கொண்டு வரதெல்லாம் சிக்கல். அதனால் அதெல்லாம் விட்டுவிட்டு இங்கிருந்து அங்கு அப்படிங்கிற ஒரு பேரடைம் அதை வள்ளுவரம் எடுக்கும். இங்கிருந்து அங்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். வாழ்வாங்கு வாழ், அதுதான் முக்கியமே தவிர வானகத்தை பற்றின கவலை அதற்கு இல்லை. ஸோ அந்த பேரடைம்னு சொல்லுவோம். அங்கிருந்து இங்கு வர பேரடைம் இல்லை, இங்கிருந்து அங்கு செல்கிற பேரடைம். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீங்கள் நல்லபடியான மனிதராக வாழ்ந்து நல்லன செய்து நாட்டுக்கு செய்தால் நீங்களே இறைநிலைக்கு உயர்ந்து விடுவீர்கள். அப்போ இது ஒரு நியூ எத்திக்ஸ்னே நம்ம எடுத்துக்கலாம். அல்ல, அறிவு அற்றம் காக்கும் கருவி. ஐயா அவர்களும் புத்தகத்தில் அது சொல்றாரு. அறிவு துன்பங்களை நீக்கும். நமக்கு இன்னைக்கு நம்ம முன்னாடி நிற்கிற மிகப்பெரிய சவாலே அறிவு சமூகமாக வளர்ந்து வந்த ஒரு சமூகத்தை
எந்த அடிப்படைகளும் இல்லாத ஒரு மூடச் சமூகமாக மீண்டும் மாற்றுகிற வேலை தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த அறிவு இயக்கத்தை எப்படி நடத்தப் போகிறோம்? அது வெறும் கடவுள் மறுப்பு என்கின்ற ஒரு 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 வழியில் மட்டும்தான் இருக்க வேண்டுமா? அதை கடந்து ஒரு அறம் சார்ந்த நெடுஞ்சாலையாக அது விரிய வேண்டாமா? சூப்பர் ஹைவே ஆஃப் தமிழ் எத்திக்ஸ் ஆர் திராவிடியன் எத்திக்ஸ்ங்கிறது அந்த அடிப்படையாக இருக்கக்கூடும் என்பது என்னுடைய ஒரு எண்ணமாக இருப்பதால் தான் இதை நான் சொல்றது. அல்லது அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. இன்னொரு அந்த அந்த எம்பதிங்கிறது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல், இவையெல்லாம் நமது ஆரச்சொத்து என்று எடுத்து செல்கிற போது எளிய மக்களிடமும் அது சென்று சேரும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே வள்ளுவத்தை மையப்படுத்துகின்ற அந்த சாப்டர் ஒரு மாபெரும் வள்ளுவம் சார்ந்த ஒரு எத்திக்ஸாக ஐயா ஒரு புத்தகம் எழுதணும். அது தமிழ் சமூகத்தை வழிநடத்துகின்ற ஒரு அறப்புத்தகமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். இரண்டாவது, நாம் லத்தீன் அமெரிக்கா பற்றி அவர் எழுதுனதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நாம் நேசிக்கிற ஒரு கண்டம்னா உண்மையிலேயே லாட்டின் அமெரிக்காங்க. நீங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் எப்போது உங்களுக்கு கொஞ்சம் பயணப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா, கொஞ்சம் காசு பணம் இருந்ததுன்னா, ஒரு முறை நீங்கள் லாட்டின் அமெரிக்காவுக்கு போயிட்டு வாங்க. அவ்வளவு அன்பான மக்கள், நேசமான மக்கள். வாயை திறந்து நீங்கள் பேசுகிற வரைக்கும் நீங்கள் அந்த கண்டத்தை சாராதவர்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. நீங்கள் வாயை திறந்து பேசினால்தான் அப்படி ஒரு இன்க்ளூசிவ் கான்டினென்ட். எல்லா வகையான மக்களும் அங்கே இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா முதல்ல நீங்கள் அந்த டீ சாப்பிடணும். ஒரே உறிஞ்சானில் தான், ஒரே ஸ்ட்ராவில் தான் அத்தனை பேரும் சாப்பிடணும். இது கொஞ்சம் இப்படியெல்லாம் அந்த சொலிடாரிட்டி, தோழமை பண்புகள் எல்லாம் இன்றைக்கும் கொண்டிருக்கிற ஒரு ஒரு கண்டம் அதை அழகாக நீங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறீங்க. ஒருவேளை அடுத்த பதிப்பு வருகின்ற பொழுது ஜே டைமண்ட்னு ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருக்காரு, கன்ஸ் ஜெம் ஸ்டீல் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காருங்க. அந்த புத்தகத்தையும் கொஞ்சம் உள்வாங்கி எழுதினீர்கள் என்றால் அது இன்னும் அது ஒரு பிரம்மாண்டமாக அந்த அத்தியாயம் விரியக்கூடுமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது என்ன இன்னும் துல்லியமாக இருக்குங்க. அது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அது நிறைய உண்டு. முதல் என்ட்ரி ஸ்பானிஷ் அவங்க தான் ஒரு 370 பேர் தான் போகிறாங்க. மொத்தமே 370 பேர் தான் போகிறாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கிற பெருவில் காஜுமார்க்காங்கிற இடத்துல அந்த முதல்ல வருதுங்க. இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். 1,30,000 பேர் இன்கா ஆர்மி, இன்கர்கள் அந்த அஸ்டக் மாயா என்ற அந்த 1,30,000 பேர் இருக்கிற அந்த ஆர்மி, இவங்க 370 பேர் தான் போகிறாங்க. மொத்தமே 370 ஸ்பானிஷ் அவங்கள ஜெயித்துடுறாங்க. இது எப்படி நடந்ததுங்கிற அந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார் சர்வைவல். 4 விஷயங்கள் தான் முதல்ல நம்பிக்கை தான் மனிதர்களை கெடுக்குதுங்கிறதுக்கு இந்த மூட நம்பிக்கை மக்களை கெடுக்குங்கிற. அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் மூட நம்பிக்கை எப்படி கெடுக்கும்னா, இந்த இன்கர்களினுடைய நம்பிக்கை மன்னன் இறைவனுடைய அவதாரம் அல்லது அவருடைய பிறப்பு அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அதனால் மன்னர் என்ன யானை மேலே தான் வர்றார். அவர் படைகள் 1,30,000 படைகள், ஆனால் யானை மேலே வராரு. இவங்க முதல்ல யாரை அடிக்கிறாங்க? இவங்கள்ட்ட கன் இருக்குது. அப்கோர்ஸ் அவங்கள்ட்ட கன் இல்லை, இவங்கள்ட்ட கன் இருக்குது. மன்னனை அடிக்கிறாங்க. மன்னன் விழுகின்ற போது இறைவனே விழுந்து விட்டான், இனிமேல் நாம் தப்பிக்க முடியுமான்னு எல்லாமே டீமாரலைஸ் ஆகிடுறாங்க. எப்படி ஒரு நம்பிக்கை என்பது ஒரு ஒட்டுமொத்த ஒரு மிகப்பெரும் படையை கூட சீர்குலைக்குங்கிறதுக்கு அதனால தான் அந்த ஜே டைமண்ட் எழுதின அந்த புத்தகம் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம்னு நினைக்கிறேன். அந்த அறிமுகம் ரொம்ப 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 நல்லா தரப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக இன்று நமக்கு தேவைப்படுகின்ற இயக்கம் இந்த புத்தகத்தில் ஒன்று எடுத்துக்கொள்வதாக இருந்தால், அதனால் தான் நான் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி ஐயா சுபவி அவர்கள் குறிப்பாக அவர் இந்த நாட்டினுடைய ஃபெடரலிசத்தை பற்றி எப்படி அணுகினார், ஒரு தேசங்களினுடைய அவைங்கிறத எப்படி பார்த்தாரு, தென்னகத்தை எப்படி அவர் ஒன்றா பார்த்தாருங்கிறது இன்னும் நம்ம பேசணும். இதில் நம்ம எந்த தயக்கமும் இல்லாமல் ஒரு மேக்சிமலிஸ்ட் ஃபெடரலிசம் என்கின்ற ஒரு கோரிக்கைக்கு வரவில்லை என்றால், அவனுங்க இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ள இந்த டீலிமிட்டேஷன்லாம் பண்ணி நம்மளை வடக்கத்திக்காரன்களினுடைய அடிமைகளாக மாற்றத்தான் போகிறார்கள். இது நடக்கத்தான் போகிறது. இந்த காலகட்டத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களை நாம் மீண்டும் நீங்கள் முன்னெடுத்து வைத்திருக்கிற அந்த கருத்துக்களிலிருந்து இன்னும் கூர்மைப்படுத்தி ஒரு மேக்சிமலிஸ்ட் ஃபெடரேஷன், ஆனால் இந்தியாவை உடைக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்கு நாம் வரவே இல்லை.
பல்வேறு மாநிலங்களாக இராணுவங்களை உருவாக்கி கொண்டு சண்டையிட்டு அழிந்து சாவதை விட இந்தியா என்கின்ற ஒரு ஒழுங்கு இருந்துவிட்டு போகட்டும் என்பது என்னுடைய புரிதலாக இன்று இருக்கிறது. ஆனால் யூ ஸ்டாப் வித் டிஃபெண்டிங் த பார்டர்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கானமி அண்ட் சம் வெரி வெரி சயின்டிஃபிக். நீ எல்லையை பாதுகாப்பதோடும் நீ ஒரு மேக்ரோ எக்கானமியை பார்த்துக்கிறதோட நீ நிறுத்திக்க. எங்கள் கல்வி என்ன என்று நாங்கள் முடிவு செய்து கொள்வோம். நாங்கள் வரி விதித்து உங்களுக்கு என்ன தண்டம் தர வேண்டுமோ அந்த தண்டத்தை தந்துவிட்டு நாங்கள் போகிறோம் என்று ஒரு மேக்சிமம் ஃபெடரலிசம் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஒரு மாபெரும் அரசியல் இயக்கத்தை, அரசியல் கட்சிகளிடமிருந்து அது வருகிறதோ இல்லையோ, உங்களை போன்ற நம் போன்ற சமூக இயக்கங்களிடமிருந்து பிறக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அண்ணா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதற்கு முதன்மை ஒரு ஊற்றுக்கண்ணாக இருப்பார் என்பதை இந்த புத்தகத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இன்று நாம் the take home from this book அப்படின்னா ஒரு மாபெரும் ஒரு மேக்சிமலிஸ்ட் ஃபெடரலிசம் என்பதற்கான ஒரு இயக்கத்திற்கான தேவை இருக்கிறது. அதை இந்த புத்தகத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். நிறைவாக அதிகம் சொல்லி விரிந்து போவதை விட நான் முதலில் சொன்னதைத்தான் மீண்டும் சொல்கின்றேன். ஒரு அறிவு தமிழகம் இன்று இவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்றால் கொஞ்சம் முன்னாடியே நம்ம அறிவு சமூகமாக மாறினோம். அந்த அறிவு சமூகமாக மாற்றுவதற்குத்தான் இந்த புத்தகத்தினுடைய தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும், சனிப்பெயர்ச்சி வரைக்கும் நம்ம வந்திருக்கிறோம். என்ன எனக்கு ஒன்றே ஒன்று தான் நான் சொல்கிறது, இந்த போரை கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்டும் நாம் ஒருவேளை நடத்தலாமாக இருக்கலாம். எப்படின்னா, இப்போ சித்தர் மரபு இருக்குன்னு வச்சுங்களேன். சித்தர் மரபு நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு சொல்கிறப்போ சாதாரண ஜனங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் வரல, அவங்க ரசிக்கிறாங்க. இதே இதை தந்தை பெரியாரினுடைய வாயில் போட்டதை வைத்து நாம் சொன்னால் அது உடனே சண்டைக்கு வந்துடுறாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்று சித்தர் மரபு கடவுள்களை எதிர்த்து கலகம் செய்த ஒரு மரபு. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்கின்ற மரபு. இறைவனை என்றாலும் குற்றம் என்றால் குற்றம் என்று சொன்ன ஒரு மரபு. ஆக தந்தை பெரியார் இயக்கத்தோடு இந்த நிலத்தில் வேரோடி கிடந்த கலக மரபுகளை எப்படி இணைக்கப் போகிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு தேடலாக இருக்க வேண்டும். இந்த நிலத்தினுடைய கலக மரபுகளை, எதிர் மரபுகளை, அறிவு மரபுகளை நாம் இணைக்கிற பொழுது இன்னும் பலரை நாம் உள்ளடக்கி கொண்டு வர முடியுமோ என்று நான் எண்ணுகின்றேன். நிறைவாக இந்த புத்தகத்தில் காலத்தின் தேவையாக எப்படி பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி எழுதியதை நான் இன்றைய காலத்தின் ஒரு ஃபெடரலிஸ்ட் நீடுக்கான தொடக்கமாக இருக்க முடியும் என்று சொன்னேனோ, நாயக்கர் காலத்தை பற்றி எழுதியிருப்பது அது ஒரு மிகவும் அறிவு நாணயமான ஒரு கொஞ்சம் இன்னைக்கு ஒரு ஒரு சர்ச்சைன்னு சொல்கிறத ஒரு சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்டை ரொம்ப அழகாக கையாண்டிருக்கீங்கய்யா. நம்ம பெரிய ஒரு கரவொலி கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுறது 2 விஷயம் தேவைப்படுறது. போஸ்ட் நேஷனல் டீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப தேவைப்படுது. இந்திய விடுதலைக்காக காலனி ஆதிக்க ஒரு எதிர்ப்புங்கிற ஒரு தேவைக்காக ஒரு வகையான வரலாறு இங்கு கட்டமைக்கப்பட்டது. அப்படி கட்டமைக்கப்பட்ட போது இங்கு ஏற்கனவே இருந்த, அது மராத்திய ஆட்சியாக இருக்கலாம் அல்லது விஜயநகர பேரரசனுடைய ஆட்சியாக இருக்கலாம், இவங்களெல்லாம் கொஞ்சம் மயிலிறகு போல நம்ம தட்டி விட்டுட்டு வெள்ளக்காரங்களை மட்டும் திட்டுற ஒரு வரலாறு இங்கு கட்டமைக்கப்பட்டது. இன்னைக்கு இந்தியா விடுதலை கிடைச்சது மட்டும் இல்லை, விடுதலை கிடைச்சி இன்னைக்கு நம்ம ஆபத்தான ஒரு தேசியத்துக்கு நிற்கிறோம். நீங்கள் நினைக்கிறீங்களா இன்னைக்கு தந்தை பெரியார் வந்தால் அன்று அவர் பேசியது என்று பேசியிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கஷ்டம். ஏன்னா அன்னைக்கு இந்தியாங்கிற ஸ்டேட் உருவாகலை. அது வெறும் ஒரு குழம்பு நிலையில் தான் இருந்தது. கொஞ்சம் அப்படியே லேசாக ஒரு குழம்பு நிலையில் இருந்தது. அச்சில் போய் உட்காந்து பெரிய ராட்சத எந்திரமாக இந்தியாங்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட் உருவாகலை. அதனால் அத்தனையும் அவர் பேசி அவர் சர்வைவ் ஆக முடிஞ்சது. இன்னைக்கு நம்ம சர்வைவ் ஆக முடியாது. இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட் இது ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட் இல்லை. இட் ஹஸ் பிகம் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட். அது ஒரு குரூரத்தன்மையோடு எதையும் நசுக்கக்கூடிய ஒரு ஆற்றலோடு இன்று நிற்கிறது. அப்போது இன்றைக்கு நாம் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான ஒழுபடைகளை எல்லாம் உருவாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அதற்கான ஒரு அடிப்படையாக ஒரு நல்ல புத்தகத்தை ஐயா அவர்கள் தந்திருக்கிறார். ஆனால் இந்த புத்தகத்தை விட ஏன் ஐயா அவர்கள் முக்கியம், அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றால் இதை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். when the messenger himself is the message, ஒரு செய்தியை சொல்கிறவரே அவரே தான் செய்தி, புத்தகம் அல்ல செய்தி.
அவர் எதை எழுதுகிறாரோ அதன்படி அவர் வாழ்கிறவர். த மெசஞ்சர் இஸ் த மெசேஜ். தெர் இஸ் நோ டைகாட்டமி. இரண்டுக்கும் இடையே இடைவெளி என்பது இல்லை. அதுதான் அவருக்கு இருக்கிற பலம். அப்படி இருக்கிறவர்கள் நிறைய பேர் நமக்கு இல்லை, நிறைய பேர் கிடைக்கவும் மாட்டார்கள். அவ்வகையில் காலம் தந்த மிகப்பெரிய கொடை ஐயா சுபவி அவர்கள். என்னளவில் நானும் இப்பொழுது அடிப்படையில் நானும் ஒரு பேராசிரியராக வேண்டும் என்று ஆசைப்பட்டவன். ஆனால் இன்னைக்கு நான் செயற்பாட்டாளரே கிடையாது. நான் ரொம்ப ரசனையான ஆள். கொஞ்சம் புக்கு படிக்கணும், ஒரு டீச் பண்ணணும், எழுதணும், இப்படியான ஆசைகள் உள்ளவனை ஈழ விடுதலை போராட்டம் தான் ஒரு செயல்பாட்டலனாக கொண்டு வந்து நிறுத்தியது. ஆயினும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு புத்தகத்தை முழுமையாக படிப்பதற்கு ஒரு வாய்ப்பை தந்த ஐயா சுபவி அவர்களுக்கு நான் நன்றி சொல்லி இந்த நாளுக்கும் இந்த அரங்கிற்கும் நன்றி கூறி நிறைகின்றேன். வணக்கம். நன்றி. திராவிட இயக்கத்தின் வரலாறு, திராவிட இயக்கத்தின் கோட்பாடு, திராவிட இயக்கத்தின் தாக்கம் என 3 தளங்களில் பயிற்றுவிக்கப்படும் திராவிட பள்ளியின் மாணவர் சேர்க்கை ஆகஸ்ட் 15 முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடக்க நிலை, முதுநிலை என 2 நிலைகளில் வகுப்புகள் நடைபெறும். திராவிட பள்ளிக்கான பாடங்களை பல்கலைக்கழக பேராசிரியர்கள், கல்வியாளர்கள், திராவிட இயக்க ஆய்வாளர்கள் உருவாக்கி இருக்கின்றனர். ஒருங்கிணைப்பாளர் பொள்ளாச்சி மா. உமாபதி, இயக்குனர் சுப வீரபாண்டியன். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.